வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மானிடைஸ் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மானிடைஸ் அப்ளை பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு வீடியோ 3 வீடியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மானிடைஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மானிடைஸ் அப்ளை பண்ணி சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் ஆகும். சில ஆப்ஷன்ஸ் மட்டும் இப்போதைக்கு நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்போ நீங்க ரீச் பண்றீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் அப்பதான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸும் ஒரு 500 சப்ஸ்கிரைபரும் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா, சூப்பர் தேங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோர், இந்த 4 மட்டும்தான் இப்போதைக்கு கிடைக்கும். இந்த 4 வச்சு மட்டும்தான் நீங்க ஏனே பண்ண முடியும். ஸோ இந்த 4 வச்சு நம்ம அவ்வளவா ஒன்றும் ஏன் பண்ண முடியாது. ஸோ இந்த மெம்பர்ஷிப்ல யாராவது மக்கள் சேர்ந்தாதான் நமக்கு காசு வரும். ஸோ அதே மாதிரிக்கே அந்த ஸ்டோர்ல நீங்க யாராவது மக்கள் வாங்கினாதான் அதுல இருந்தும் காசு வரும். ஸோ அதனால மோஸ்ட்லி இதுல இருந்து நமக்கு அவ்வளவா இன்கமே வராது. ஸோ நமக்கு இன்கம் வரணும்னா எது முக்கியமா வேணும் அப்படின்னா அந்த வீடியோல வர ஆட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல வர ஆட்ஸ், இது 2 தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் வரது. பட் அந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு வராது. நம்ம என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்றோமோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது எனபிள் ஆகும். அது எப்ப ரீச் ஆகும் அப்படின்னா, இப்போதைக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரீச் பண்ணிக்கோமா, இன்னொரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். ஸோ அப்படி 1000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருமா. அப்படி 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இது வந்து எனபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அது எனபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையான ரெவன்யூன்றதே வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அது பாத்தீங்கன்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு, 500 சப்ஸ்கிரைபர் இருக்கு, இப்போதைக்கு நான் இதை மட்டும் நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல நான் அதை எப்படி அப்ளை பண்றது, அந்த 4 ஆப்ஷன் எப்படி அப்ளை பண்றதுன்றத பாத்துருவோம். ஓகேவா? நீங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெப்சைட்ல பாக்குறப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிளியரா இருக்கும். மொபைல்ல பாக்குறத விட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சேனல். நேம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர். ஓகேவா? ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் வந்து நல்லா கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்கறது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். பேசிக் லெவல் அவ்வளோ எந்த வீடியோவுமே இல்லாம இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு A-to Z வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோல நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கலை பத்தி சுத்தமா நாலேஜ் இல்லாதவங்க கூட எலக்ட்ரிக்கல் வந்து கத்துக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட மோட்டிவே. ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர். ஓகேவா? இந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சேனல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மானிடைஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீச் ஆயிட்டோம். ஸோ மானிடைஸ் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 3000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ 3000 ஹவர்ஸ் அப்படின்னா 3000 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோவை வந்து மக்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாவே போதும், நம்ம வந்து மானிடைஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 3000 வாட்ச் ஹவர்ஸும் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மானிடைஸ் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்றப்ப இதுல வந்து ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுவும் இல்லை. நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் அவ்வளோ ஒன்றும் சொல்லலை. நீங்க பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் படிச்சு பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு பார்த்துட்டு அக்செப்ட்னு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ட் சயின்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல வந்து ஸ்டார்ட் நான் கொடுத்துக்கிறேன்.
ஸ்டார்ட்னு கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். ஸோ இதுல வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஆர்ட் சயின்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்குதா, ஆல்ரெடி இருக்குதா, இல்ல புதுசா கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குது. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஐ ஹவ் அண்ட் எக்ஸிஸ்டிங் AdSense யூடியூப் ஆர் AdSense அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் AdSense அக்கௌண்டே வந்து கிரியேட் பண்ண போறேன், எனக்கு வேற எந்த சேனலும் இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த சேனல்ல தான் மானிட்டைஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நோ ஐ டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி இதை கொடுத்துக்கோங்க. நோ ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸைட்டிங் அக்கௌண்ட்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க இந்த இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு தேவையான இது டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. உங்க நேம், அதுக்கப்புறம் ஊர், இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டு நீங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு அனுப்புவாங்க. அந்த கோடை வந்து நம்ம இங்க கொடுக்கணும். கோடை வந்து நம்ம இங்க என்ட்ரி பண்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்குது. ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றப்பே உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரிக்கே இந்த AdSense அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருக்கணும். எக்ஸ்ட்ரா 2-3 அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபோட ரூல்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு AdSense அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சேனல்ல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு AdSense அக்கௌண்ட் தான் இருக்கணும். ஓகேவா? அதான் வந்து ரூல்ஸ், யூடியூப் ரூல்ஸ். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 2 அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஐ ஹேவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்து கண்ணி கொடுக்குறேன். கண்ணி கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது இந்த பேஜுக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட் வந்து AdSense அக்கௌண்ட்ல இருக்குதுன்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா அது வேற அக்கௌண்ட் தானே, மாடர்ன் டெக் ட்விட்டர். ஓகேவா? அதனால வந்து அந்த ஐடியா வந்து லாகின் பண்ணும். ஸோ லாகின் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஐடி வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடர்ன் டெக் ட்விட்டர்ன்றது வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட AdSense அக்கௌண்ட், என்னோட நேம் எல்லாமே வந்துடும், பார்த்திபன். ஸோ என்னோட அட்ரஸ், என்ன பேமெண்ட் கரன்சி என்ன வேணும் அப்படின்ற மாதிரி போடுற $US. அந்த மாதிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். ஓகேவா, கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கன்னின்னு கொடுக்கணும். கண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டப் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா AdSenseம் நம்மளோட சேனலும் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ட் யூடியூப்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க, நம்ம AdSense வந்து நம்ம சேனலோட கனெக்ட் பண்ணியாச்சு. சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆகட்டும். ஓகே, சூப்பருங்க. இங்க பாருங்க, நம்ம இதையும் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு. டன் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா AdSense அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ லாஸ்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கெட் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். இது என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இவன் கரெக்டா தான் வந்து பாத்தீங்கன்னா சேனல்ல வீடியோ எல்லாம் எப்படி போட்டுருக்கான், அதுக்கப்புறம் சேனல்ல வந்து எதுவும் வந்து தேவையில்லாத கண்டென்ட் எது இருக்கா, 18+ கண்டென்ட் இருக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குட் சேனல் தானா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஓகே பண்ணுவாங்க. அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இங்கனக்குள்ள அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க சேனல் வந்து ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரிவ்யூ பண்ண ரொம்ப நாள்லாம் ஆகாது. ஸோ ஒரு 1 டே 2 டேஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ ஆயிரும். ஸோ உங்க இமெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி அக்செப்ட் பண்ணியாச்சுன்ற மாதிரி உங்களுக்கு இமெயில் வரும். ஓகேவா? ஸோ அப்படி வந்துருச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். ஸோ இது எனக்கு வந்து இந்த இது வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? One eternity later. பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலோட டேஷ்போர்டு இருக்குல்ல, அதுக்கு போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து 2 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பர்ஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்றேன்.
கிளிக் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை கெட் ஸ்டார்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதை பாருங்க. இதுல ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ரெவன்யூ வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிப்ஸுக்குள்ள போய் பாருங்க. கிப்ஸ் எல்லாமே ஆன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள பார்ட்னர்ஷிப்னு இருக்கு. இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டப் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை கிளிக் பண்றேன். ஸோ இது பார்ட்னர்ஷிப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் போடுறோம்ல, அந்த கண்டென்ட்டை வந்து வேற யாராவது வந்து பெய்ட் ப்ரொமோஷனுக்கு உங்களை கான்டெக்ட் பண்றதுக்காக தான் பார்ட்னர்ஷிப்னு இப்ப கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுத்துட்டோம்னா யாராவது வேற பிராண்டு யாராவது பார்த்தாங்கன்னா நம்மளை வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்றதுக்கு நமக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கேக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட் கொடுக்க சொல்றாங்க. ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ரேட் ஸ்பெசிஃபிக் பண்ணோம்னா இன்னும் இவ்வளவு அதிகமா வந்து சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம வேற ஆளுகள்கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷனுக்கு போயிடுவாங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேணாம். அவங்க வந்து நம்மளை கான்டெக்ட் பண்றப்ப அவங்ககிட்ட நம்ம நேரடியா சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி வந்து காட்டுது. ஸோ இந்த இமெயிலே ஓகேவா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட சேனலோட இமெயில் ஐடி வந்து கொடுக்காதீங்க. ஓகேவா? வேற நீங்க வேற எக்ஸ்ட்ராவா ஏதாவது இமெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடியை வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா? ஏன்னா சில ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்து நம்ம சேனலை ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட இமெயில் ஐடி இந்த சேனலோட இமெயில் ஐடி கொடுக்காம ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா டம்மியான வேற இமெயில் ஐடி வந்து கொடுங்க. அந்த இமெயிலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இமெயில் ஐடியா கொடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற இமெயில் ஐடி தான். ஸோ இதை அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால இதை கொடுத்துட்டு டன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? டன்னு கொடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டோம்னாவே எல்லா பிராண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க பார்த்துட்டு நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சில ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகாம இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகணும். பட் நமக்கு அந்த ஆர்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகல. ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்சன்ஸ் ஃபார் யூடியூப்னு இருக்கா. ஸோ இதுல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐடியா வச்சு லாகின் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்றதுன்னா இங்கனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டர்னு இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு எந்த ஐடின்ற மாதிரி கேட்கும். ஸோ நம்ம இந்த புது சேனலோட ஐடியா வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து நம்ம அதோட லிங்க் பண்ணியாச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடலாம். ஸோ நம்மகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் கேட்கறாங்க. நம்மகிட்ட வந்து வெப்சைட் இல்லை. ஸோ அதனால ஐ டோன்ட் ஹேவ் எ வெப்சைட்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சக்சஸ் ஏதாவது வேணுமா இந்த இதை பத்தி ஆர்சன்ஸை பத்தின்ற மாதிரி கேட்கறாங்க. உங்களுக்கு தேவைன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எஸ்ன்னே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இவர பேமெண்ட் கண்ட்ரின்னு கேட்கறாங்க. இந்தியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு கீழே அந்த ஐகாவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் யூசிங் ஆர்சன்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துக்காங்க. ஸோ அப்போ பாருங்க உங்களுக்கு வந்து ஆர்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்டர் யுவர் அப்படின்ற மாதிரி பேமெண்ட்ஸுக்கு உங்களோட டீடைல்ஸ் கேட்கறாங்க. என்டர் இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் அட்ரஸ் மட்டும் கொடுத்துக்காங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க என்னோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேமு, அதுக்கப்புறம் எங்களோட அட்ரஸ், பின்கோடு, இது வந்து ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சப்மிட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இப்ப வந்து கொடுத்தாச்சுங்க. ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோன்னு கொடுக்குறேன். கொடுக்குறப்ப பாருங்க நமக்கு வந்து நம்மளோட பேமெண்ட்ஸ்க்கான அந்த பிளேஸ் வந்து வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகி $100 வரப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட
அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ நம்ம வந்து ஆட்சன்ஸ்ல எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இந்த மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்றது அப்படின்னா, இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆட் பண்ணினாலும் வந்து நல்லதுதான். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கு. இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது நீங்க ஆட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இருக்கட்டும், இதே போதும். இந்த ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி எந்த மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆக மாட்டாங்க. சில பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து ஆட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து பே பண்ணி ஆட் ஆகுறன்றனால யாரும் எந்த மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை ஆன் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்தரா நமக்கு தேவைன்னா அப்புறமா கூட நம்ம செட்டிங்ஸ் மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல இருக்கு. ஓகே, இது இருக்கட்டும். மெம்பர் ஷார்ட் அவுட், மெம்பர்ஸ் ஒன்லி ஷார்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயர்லி ஆக்டிவ்ஸ் நியூ வீடியோன்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஓகே, சூப்பரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா 59 ரூபா கொடுத்துருக்கேன். லெவல் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 119 ரூபா கொடுத்துருக்கேன். லெவல் 3க்கு 179 ரூபா கொடுத்துருக்கேன். உள்ளதுல மினிமம் அமௌண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுல 3 லெவலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ அது எப்படின்னா, ஸோ 3 நேம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். தனிப்பட்ட முறையில வந்து நம்ம ஐடென்டிட்டி பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும், தனிப்பட்ட முறையில தெரியற மாதிரிக்கே. ஸோ மினிமம் அமௌண்ட்ல இருக்கிறவங்க சில்வர். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க வந்து டைமண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வந்து ஆன் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்தா இது 2 டிக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் படிச்சு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். மெம்பர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கான பேஜ், வெப் பேஜ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்மளோட டேஷ்போர்டுக்கு வந்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பு, கிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சூப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மற்ற அந்த 4 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எனபிள் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த 1000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மற்ற 2 ஆப்ஷனையும் வந்து பாத்தீங்கன்னா எனபிள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால வெயிட் பண்ணுவோம். நான் 1000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ கண்டினியூ பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 3000 ரீச் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஹார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சுல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்லாக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்ட் போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு போனை விட லேப்டாப் தான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப் எடுத்துக்கோங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப் இருந்தா கூட அதை கூட வாங்கி ரெடி பண்ணுங்க. ஓகேவா? அதை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப்ல இந்த மாதிரிக்கு studio.youtube.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் எனபிள் ஆகும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்றப்ப பாருங்க எனக்கு இந்த மாதிரிக்கா கெட் ஸ்டார்டர்னு ஒரு பட்டன் வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்றப்ப பாருங்க வாட்ச் பேஸ் ஆடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்றப்ப பாருங்க டேன் ஆன் ஒரு பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா படிச்சு பாத்துக்கோங்க, இந்த ஆட்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளவு போகும், உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்ன்றத பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைப் படிச்சு பார்த்துட்டு ஐ அக்செப்ட்னு கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதையும் வந்து இந்த ஷோ மிட்ரோல் ஆட்ஸ் டூரிங் மை வீடியோஸ்னு இருக்கு பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்போ வீடியோ மக்கள் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா
இந்த மாதிரிக்கு வந்து ஆட்ஸ் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வரும்ல, அது வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு எதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் எதுவும் பண்ணிடாம ஸோ எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மாதிரிக்கு கொடுக்க போறீங்களா, இல்லை எல்லா வீடியோக்குமே இந்த பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுக்குமே நீங்க இந்த மாதிரி ஆடு வந்து ஆட் பண்ண போறீங்களான்னு கேட்பாங்க. நீங்க ஸ்பெசிபிக்கா நீங்க கொடுக்கறதுனா இதை கொடுக்கணும். இல்ல எல்லா வீடியோவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆல் வீடியோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆல் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகும், கொஞ்ச நேரம் லோட் ஆகும். எல்லா வீடியோவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைஸ் வந்து எனபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்பீட் ஆடு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இதையும் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஆன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு இதை அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ஆட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல எல்லா வீடியோக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதாங்க, நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. வாட்ச் பேஜ் ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுவும் நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட எல்லா கண்டென்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இங்க பாருங்களேன், அதுவா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுவாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மானிட்டைஸ் வந்து எனபிள் பண்ணி விடும். ஸோ அதனால வந்து கொஞ்ச நேரம் வந்து குரோம் வந்து க்ளோஸ் பண்ணாம அப்படியே வைங்க. ஓகேவா? வச்சிருந்தீங்கன்னா ஸோ அதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடு வந்து ஆன் பண்ணி விடும். அதே மாதிரிக்கு இந்த வாட்ச் பேஜ் ஆடுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லாங் வீடியோ இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த லாங் வீடியோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு வர்றதா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் பேஜ் ஆடு. இந்த ஷார்ட் ஃபீட் ஆடு இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னா ஷார்ட்ஸ்ல வர ஆடு. ஓகேவா? இதையும் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஷார்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆகும். ஷார்ட்ஸ்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு வரும் நம்ம சேனல்ல. அப்படி ஆடு வரப்ப நம்ம மக்கள் பாக்குறப்ப நமக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் வரும். ஸோ அவ்வளவுதாங்க, சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து கொடுக்குற எல்லா ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனபிள் பண்ணிட்டோம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வந்து எனபிள் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல்ல வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைஸ் அப்ளை பண்றதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கம்பல்சரி நீங்க 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணிக்கணும், உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிக்கணும். இது 2 இருந்தாதான் நீங்க மானிட்டைஸ்னே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம 2மே ரீச் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா எனபிள் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 3000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த 2 ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணுங்க, அப்பதான் வந்து இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல எல்லாத்துக்கும் மானிட்டைஸ் பட்டன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நமக்கு ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், ரெவன்யூ வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மணி வருதோ அது எப்போ வந்து $1000 ரீச் பண்ணுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைஸ் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.